சென்னை ஓட்டேரியில் வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி வாக்கு சேகரித்தார். அப்போது பாஜக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பளித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த தேசத்தை காண வேண்டும் என்றால் பிரதமர் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். If you want to protect democracy, vote for BJP. If you want development, vote for BJP. If you want dynasty to live and merit to win, vote for BJP. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம் காஞ்சிபுரம், ஓரிக்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கூட்டணி கட்சி தொண்டர்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். மேலும் கலைஞர், முதலமைச்சர் போல வேடமணிந்து வந்த நபர்கள் திமுக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். ராமநாதபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னதாக வேட்பாளர் ஜெயபெருமாள் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆதரவாக சாம்பவக்குளம், கீழத்தூவல் உள்ளிட்ட இடங்களில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தர்பூசணியை வெட்டி கொடுத்து முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் சாலை மார்க்கமாக இருசக்கர வாகனங்கள் புடைசூழ பிரச்சாரம் மேற்கொண்டார். நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கட்சியில் இல்லாதவர்களை கூட்டத்திற்கு அழைத்து வந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கண்டித்து திமுகவினர் கோஷங்களை எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பாதியிலேயே வெளியேறினார். கோவை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கூட்டணி கட்சியினர் கிரேன் மூலமாக ஆளுயர மாலை அணிவித்து மலர் தூவி வரவேற்பளித்தனர். பின்னர் பேசிய அவர், திமுகவை சம்மட்டி அடி அடித்து பாஜகவை பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓட ஓட விரட்டி அடிப்போம் என காட்டமாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.